வணக்கம் மை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஹானா சேனல். நான் உங்கள் சஹானா. இன்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எங்களுடைய தோட்டம். நான் ஏற்கனவே 2 வீடியோ என்னுடைய யூடியூப் சேனலில் தோட்டத்தை பற்றி போட்டிருக்கிறேன். அந்த வீடியோ எடுத்தது ஸ்டார்டில் மே மாதம் போல் எடுத்திருப்பேன். அப்போ தோட்டத்தில் கொஞ்சம் காய்கறிகள் தான் வந்தது. ஸோ இப்போது இந்த வீடியோ நான் ஜூலை மாதம் எடுத்தது. ஸோ இதில் நிறைய காய்கறிகள் காய்ச்சி வந்திருக்கு. வாங்க நம்ம தோட்டத்தை சுற்றி பார்க்கலாம். இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்களா, எல்லாம் தெரியுது. நான் இப்போ உங்களுக்கு ஒவ்வொன்றா என்னென்ன வருது, என்னென்ன வந்திருக்குது என்று உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ இதுதான் கச்சான். ஏற்கனவே இது மற்ற வீடியோலையும் காட்டியிருக்கிறேன். ஆனால் கச்சான் இன்னும் அந்த சீசனுக்கு வரல. இது என்னென்னு உங்களுக்கு பார்க்க தெரியுதா? இதுதான் பச்சை மிளகாய். பச்சை மிளகாயிலையும் விதவிதமான பச்சை மிளகாயில் இருக்குது. இது ஒரு ரவுண்ட் குட்டி பச்சை மிளகாய். இந்த குட்டி பச்சை மிளகாய் பெருசாக காரம் இல்லை. அந்த மற்றது நீட்டாக இருக்கிற பச்சை மிளகாய் தான் கொஞ்சம் காரம். அதுவும் எங்களோட தோட்டத்தில் இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய விதவிதமான பச்சை மிளகாய்கள் இருக்குது. எங்கள்கிட்ட இருக்கிறது ஒரு 2-3 விதமான பச்சை மிளகாய் இருக்குது. ஒன்று டார்க் க்ரீன் பச்சை மிளகாய், அது சரியான காரம். மற்றது இது நார்மல் பச்சை மிளகாய். இதுவும் காரம் தான், ஆனால் அந்த அளவுக்கு காரம் இல்லை. நாங்கள் போன வருஷம் நிறைய பச்சை மிளகாய் தோட்டத்தில் வச்சுனாங்க. விதவிதமான பச்சை மிளகாய்கள் வச்சுனாங்க. அதில் கடைசியில் ரொம்ப ரொம்ப நிறைய பச்சை மிளகாய் வந்தது. இந்த வருஷம் நாங்கள் பெருசாக வைக்கல, ஒரு கொஞ்சம் தான் வச்சுருக்கோம். அது இப்போதைக்கு எங்களுக்கு இவ்வளவும் காணும். இது என்னன்னு தெரியுதா? இதுதான் பூசணிக்காய் கண்டு. பூசணிக்காய் வச்சிருக்கிறோம் தோட்டத்தில். அது கொடியாத்தான் வளருது. பார்த்தீங்களா, எங்களோட தோட்டத்தில் ஒரு கூடு இருக்குது. அந்த கூட்டுக்குள்ளே தான் வேலை செய்கிற சாமான்கள் வச்சுருக்கோம். அப்போ அந்த கூட்டு சைட்டோரமாக தான் அந்த பூசணி கண்டு வச்சுருக்கோம். இப்போ இதில் பார்த்தீங்களா, அந்த கண்டு கொடியாக அந்த கூட்டுக்கு மேலால் வளர்ந்து கொண்டு போகுது. உள்ளுக்குள்ளே இங்கே பாருங்கள், ஒரு பூசணிக்காய் வந்திருக்குது. இப்போதைக்கு ஒன்று தான் வந்திருக்குது. இந்த பூசணிக்காய் கொஞ்சம் லேட்டாக தான் வரும். கடைசி நேரத்தில், கடைசி சீசன்லாம் அது கூட வாரது. பாருங்கள் என்ன பெரிய பூசணிக்காய். இது பச்சை பூசணிக்காய். இங்கே பாருங்கள், இதுதான் கீரை. இது நான் முதல் வீடியோவில் ஒருக்கா காட்டியிருக்கிறேன். இந்த கீரை முத்தி போயிட்டு, அதனால தான் அந்த பூக்கள் எல்லாம் வந்திருக்குது. இந்த கீரை பூவில் தான் அது இந்த பருப்பு இருக்குது. அடுத்த வருஷத்துக்கு இது நாங்கள் எடுத்து காய வைக்கலாம். இல்லாட்டி அதுவாக என்ன செய்யணும்னா, காற்றடிச்சுதண்டா, காற்றுக்கு பறந்து அப்படியே மண்ணோட கொட்டுப்பட்டுரும். அப்புறம் அடுத்த வருஷத்துக்கு அது அதே இடத்துல இருந்து முளைச்சி வரும். இது என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? இதுதான் தக்காளி கண்டு. இதுதான் எங்களுடைய தோட்டத்தின் தக்காளி கண்டு. பாருங்க, தக்காளி கண்டு என்ன ஃப்ரெஷ்ஷாக, என்ன வடிவாக இருக்கண்டு. அப்படியே சைத்தால பாருங்க எவ்வளவு தக்காளி வந்திருக்கண்டு. சிலது இன்னும் காயாத்தான் இருக்குது. அதில் சிலது கொஞ்சம் பழுத்துக்கு. ஆனால் எல்லாம் அந்த அளவான சைஸுக்கு வந்துட்டு. இந்த பச்சை தக்காளிகள் மட்டும் இன்னும் கொஞ்சம் பழுக்க விடணும். மற்றதெல்லாம் இனி ஆஞ்செடுக்கலாம். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தோட்டத்தான் தக்காளி, நல்லா கொத்து கொத்தாக வளர்றது எல்லாம்.
இதில் பார்த்தீங்களா ஒரு கம்பி ஒன்று தக்காளி கண்டை சுற்றி வளைச்சி வச்சிருக்கிறோம். அதை ஏன் அப்பா வச்ச வரண்டா தக்காளி கொத்து கொத்தா வளர்ந்துருக்கிறபடியா அந்த வெயிட்டால தக்காளி கண்டு சரிஞ்சு முறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்காண்டி தான் அந்த கம்பியை அந்த தக்காளி கண்டை சுற்றி வளைச்சி வச்சிருக்கிறோம். இது என்னென்னு பார்த்தீங்களா, இது பீன்ஸு. இந்த பீன்ஸ் நான் பழைய வீடியோலையும் காட்டியிருந்தேன். இப்போ பீன்ஸ் நிறைய காய்ச்சி வந்திருக்குது. உங்களுக்கு இப்போ காட்டுறோம் பாருங்க. நான் முதல் போட்ட வீடியோவில் பீன்ஸ் பெருசாக காய்ச்சி வரல. இந்த அப்போதான் பீன்ஸ் கண்டே வளர்ந்து வந்தது. இப்போ இதில் பார்த்தீங்களா நிறைய பீன்ஸ் வந்திருக்குது. நான் ஏற்கனவே பழைய வீடியோலையும் சொல்லியிருக்கிறேன், நிறைய விதமான பீன்ஸ் இருக்குது. ஆனால் இந்த பீன்ஸ் கொடியில தான் வளர்ற பீன்ஸு. நாம என்னதான் கடையில வாங்கி சமைச்சு சாப்பிட்டாலும் அது தோட்டத்துல ஆஞ்சி சாப்பிட்ற மாதிரி வராது. தோட்டத்துல இருந்து ஆஞ்சி சாப்பிட்ற மரக்கறிகள் ஒரு வித்தியாசமான டேஸ்ட் தான். இந்த பாருங்க கொடி எவ்வளவு அழகா வளர்ந்துருக்கண்டு. இங்க அம்மா பீன்ஸ் ஆஞ்சி கொண்டிருக்காங்க வீட்டை கொண்டு போறதுக்கு. நிறைய பீன்ஸ் காய்ச்சிருக்குது. அப்ப கொஞ்சம் முத்துறதுக்கு முதல் கொஞ்சம் பீன்ஸ் ஆஞ்சி போகும்போது அம்மா இப்போ பீன்ஸ் ஆஞ்சி கொண்டிருக்காங்க. இங்க பாருங்க எவ்வளவு அழகா எவ்வளவு பெருசா பீன்ஸ் காய்ச்சிருக்குண்டு. நல்ல வடிவாகவும் இருக்குது பார்க்கறதுக்கு. வாங்க இப்போ உங்களுக்கு நாங்க எவ்வளவு பீன்ஸ் ஆஞ்சிருக்கோம்னு காட்டுறோம். இங்க பாருங்க இந்த பேக் ஃபுல்லா பீன்ஸ் தான். நிறைய பீன்ஸ் வந்திருக்குது. இதை நாங்க இனி வீட்டை கொண்டு போய் சமைச்சு சாப்பிட போறோம். இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கண்டு வானம். இன்றைக்கு இங்க செம வெதர், நல்ல வெயில், நல்ல கிளைமேட் இன்றைக்கு. ஸோ நாங்க இந்த வெதரை என்ஜாய் பண்ண போறோம். நீங்க இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நாம மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய் பாய்.